இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிச்ச கையோட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நான் வீட்ல சொல்லும்போது, 1 இயர் மட்டும் எனக்கு டைம் குடு நான் ஹீரோ ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன தைரியத்தில சொன்னேன்னு எனக்கு தெரியாது. 15 வருஷமா நடக்காதது இப்ப எப்படி 1 நடந்துரும் இயர்ல அப்படின்ற கேள்வி எனக்கும் இருந்தது. பட் இல்ல நான் ஆயிடுவேன். எனக்கு அது 1 இயர் மட்டும் டைம் குடு. அவ்வளோதான் என்னாலயும் சர்வைவ் பண்ண முடியுன்ற சிச்சுவேஷனும் ம். இருந்தது. ஃபினான்ஷியலியுமே சொல்றேன்னு ம். வச்சுக்கோங்களேன். பட் ஐ டுக் தட் ரிஸ்க். எப்பவுமே கம்ஃபோர்ட் ஜோன்ல உட்காந்துட்டு ஒரு விஷயத்த ட்ரை பண்ணா அது அது சரி வராதுன்னு எனக்கு தோணும். இட் இஸ் ஆல்வேஸ் த தெரியும். அதர் சைட்ல தான் ஆமா. இருக்குங்க. இறங்கி ம். ரிஸ்க் எடுத்தா தான் வரும் அப்படின்னு ஒரு எண்ணம். 2வது இன்னொரு சீரியல் கமிட் பண்ணி நான் இன்னும் சொஃபிஸ்டிகேட்டடா இன்னும் எனக்கு ஆதரவு குடுப்பாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ண மாரியே. அதெல்லாம் பண்ணியிருக்க முடியும். ம். பட் என்னவோ மனசு சினிமா மேலேயே இருந்தது. ஆ இன்னொன்னு 0லேருந்து ட்ரை பண்ணோம். இப்போ ஓரளவுக்கு வெளிய தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணி பார்ப்போமே ம். அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த டெசிஷன நான் சுஹாசினிட்ட சொல்லும்போது, ஓகே பண்ணு. உனக்கு உனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னா பண்ணு அப்படின்னு சொன்னா. அது எனக்கு அதாவது பிரஷர் குடுக்காம இருக்கிறதே பெரிய ஹெல்ப் இப்போ இந்த கண்டிப்பா, காலத்துல. கண்டிப்பா. ஸோ தட் ஷி டிட். அது எனக்கு பெரிய உதவி. எப்பவுமே சுஹாசினி அப்படிதான்.